ஆண்டவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். அன்பு இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டாடி களி கூறக்கூடியவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாயும், எங்களுடைய வாழ்வு மென்மேலும் மேன்மையடைய செய்ய வேண்டுமாயும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. ஆண்டவரை முழுமையாக பின்தொடர அழைக்கும் வார்த்தைகள் 14-20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே தம்முடைய முதல் சீடர்களின் அழைப்பை கொடுக்கின்றார். அதாவது முதல் சீடர்களுக்கு இயேசு அழைப்பை கொடுக்கின்றார். அதை தான் நாம் இன்றைய நற்செய்தியில வாசிக்க கேட்டோம். இது மிகவும் எளிமையானது, ஆனால் ஆழமானது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தொடங்குகிறார். நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே செல்கிறார். அவர் கூறுகிறார், காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று. 4 வார்த்தைகள். மனம் திரும்புங்கள், அதாவது மனம் திரும்புதல் என்பது வாழ்க்கையை மாற்றுவது. 2வது, நம்புங்கள், முழுவதுமாக ஆண்டவரை நம்புங்கள் என்று கூறுகிறார். 3வதாக, காலம் நிறைவேறிவிட்டது, அதாவது கடவுளின் நேரம் இது என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 4வதாக, கடவுளின் ஆட்சி, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, அதாவது புதிய ஒன்று நமக்காக வருகிறது என்று இயேசு கூறுகிறார். அதன் பின்புதான் அவர் இன்றைய நற்செய்தியிலே சீமோன் அவருடைய சகோதரர் அந்திரேயா மற்றும் யோவான் அவருடைய சகோதரர் யாக்கோபை அழைப்பு விடுக்கின்றார். அவர்களை பார்த்து, என்னை பின்தொடருங்கள், பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று கூறுகிறார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். உடனே அவர்கள் எதையும் யோசிக்கவில்லை, பேரம் பேசவில்லை, தாமதிக்கவில்லை. அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் செல்கிறார்கள். 3 விஷயங்களை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அழைப்பிற்கு உடனடியாக பதில் கொடுக்கிறார்கள், தாமதிக்கவில்லை. முழுமையாக தியாகம் செய்கிறார்கள். தங்களுடைய வலைகள், படகு, தந்தை, வேலை எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு இயேசு பின்னே செல்கிறார்கள். அவர்கள் புதிய அடையாளத்தை பெறுகிறார்கள். மீனவ நிலையிலிருந்து சீடர்கள் என்கின்ற புதிய அடையாளத்தை பெறுகிறார்கள். இந்த உடனடி பதில் என்ற கருத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள புனித பதுவை அந்தோனியாரினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நிகழ்வை பார்க்கலாம். இவர் 1195 போர்த்துகலில் லிஸ்பன் என்ற நகரில் பிறந்தவர். பணக்கார குடும்பம். அவருடைய இயற்பெயர் பெர்னாண்டோ. 15 வயதிலேயே அவர் அகஸ்டீனியன் சபையிலே சேர்ந்து துறவியாக ஆசைப்பட்டு அங்கு செல்கின்றார். அமைதியான வாழ்க்கை, நல்ல படிப்பு, ஜெபம், பாதுகாப்பு. ஆனால் 1220ஆம் ஆண்டு 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் மொரோக்கோவில் மறைசாட்சிகளாக மரிக்கிறார்கள். அவர்கள் உடலை போர்த்துகலுக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்த உடனே புனித அந்தோனியாரின் இதயம் பற்றி எரிகிறது. அவர் நினைத்தார், அவர்கள் கிறிஸ்துவுக்காக மரணமடைந்தார்கள், மறைசாட்சியாக. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்?
பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று முடிவு செய்து அன்றே அவர் அகஸ்டீனியன் சபையை விட்டு பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து விடுகிறார். அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய இயற்பெயரை மாற்றி புனித அந்தோணி என்று மாற்றிக்கொள்ளுகிறார். இவர் மொரோக்கோவிற்கு செல்ல முயற்கின்றார், மறைசாட்சியாக மறிக்க. ஆனால் நோய்வாய்ப்பட்டு திரும்ப வேண்டியதாயிற்று. புயல் அவரை இத்தாலிக்கு கொண்டு சென்றது. அங்கிருந்த ஒரு பிரான்சிஸ்கன் சிறிய மடாலயத்திலே அவரை சமையல் வேலை செய்வதற்கும் சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்துகிறார்கள். புனித அந்தோணியார் எதுவும் குறை சொல்லவில்லை. அங்கிருந்த யாருக்குமே தெரியாது இவர் ஒரு சிறந்த அறிஞர், சிறந்த பேச்சாளர் என்று. ஒரு நாள் திடீரென ஒரு குருத்துவ திருநிலைப்பாட்டிலே அங்கு மறையுரை ஆற்ற வேண்டிய ஒரு அருட்தந்தை வரவில்லை. அப்பொழுது அந்த மடாலய தலைவர் அனைவரையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏதாவது கூறுங்கள் என்று. யாரும் முன்வரவில்லை. கடைசியில் புனித அந்தோணியாரை பார்த்து கேட்கிறார்கள். அவர் தயங்கியபடி எழுந்து செல்கின்றார், பேசுகிறார், மறையுரை நிகழ்த்துகிறார். அனைவரும் திடுக்கிட்டார்கள். எவ்வளவு ஒரு ஞானம், எவ்வளவு ஒரு தூய ஆவியின் வல்லமை இவருள் இருக்கிறது, எவ்வளவு ஒரு அன்பான வார்த்தைகளை பேசுகிறார் என்று அனைவருமே வியந்தார்கள். அதிலிருந்து அவர் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நகரங்கள் முழுவதும் ஆண்டவருடைய செய்தியை பரப்பினார். ஆயிரக்கணக்கானோர் அவருடைய பேச்சை கேட்க வந்தார்கள். ஆலயங்கள் நிரம்பி வழிந்தன. வெளியில் வீதிகளிலும் பிரசங்கித்தார். அவர் பல பாவிகள் மனம் திரும்ப காரணமாக இருந்தார். எதிரிகளை சமாதானப்படுத்தினார், ஏழைகளுக்கு உதவினார். அவரை அற்புதங்களின் புனிதர் என்று அழைத்தார்கள். ஆனால் அவர் எப்பொழுதுமே எளிமையாக பணிவாக இருந்தார். அவர் தன்னை பற்றி கூறுகிற பொழுது நான் ஒரு சமையலறை துறவி என்று கூறுவாராம். 1231 ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெறும் 36 வயதில் அவர் இறந்தார். ஒரு வருடத்திற்குள் மிக வேகமாக புனிதராக திருநிலைப்படுத்தப்படுகிறார். இவர் காணாமல் போன பொருட்களின் பாதுகாவலராக இருக்கிறார். காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு புனிதராக இருக்கிறார். இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவர் உண்மையிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட வாழ்க்கைகளின் புனிதர். தொலைந்து போன மக்களை கண்டுபிடித்து கடவுளிடம் கொண்டு வந்தவர். இவருடைய இந்த வாழ்வும் இன்றைய நற்செய்தியும் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது? முதலாவது, நாம் உடனே ஆண்டவருக்கு பதில் கொடுக்க வேண்டும், தாமதிக்க கூடாது என்றுதான். இயேசு சீடர்களை அழைத்த பொழுது அவர்கள் உடனடியாக பதிலளித்தார்கள். புனித அந்தோணியார் மறைசாட்சிகளை பார்த்து அதே நாளில் முடிவு செய்தார், இன்று கடவுள் என்னையும் அழைக்கிறார், நானும் மறைசாட்சியாக வேண்டும் என்று. கடவுள் இன்று உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பிறரை மன்னிக்க, பிறருக்கு உதவி செய்ய, பிறரை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்க. நாம் நாளை என்று அதை தள்ளி போட போகிறோமா அல்லது இப்பொழுதே பதில் கொடுக்க போகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். வலைகளை விட்டார்கள், உறவை விட்டார்கள், மற்றும் அனைத்தையுமே விட்டுவிட்டு இயேசுவை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். இயேசு நம்மிடம் எல்லாவற்றையும் கேட்கவில்லை, ஆனால் அவருக்கு முதலிடம் கொடுக்க சொல்லி கேட்கிறார். நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்க தயாராக இருக்கிறோமா? சிந்திப்போம். மூன்றாவதாக, புதிய அடையாளம். மீனவர்கள் என்ற அந்த நிலையிலிருந்து மனிதர்களை பிடிப்போர் சீடர்கள் ஆனார்கள். பெர்னாண்டோ அந்தோணியார் ஆனார். கடவுள் நம்மை அழைக்கும் போது அவர் நம்மை புதிய படைப்பாக மாற்றுகிறார். நமது கடந்த காலம் நம்மை வரையறுக்காது. நமது அழைப்பு, கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற பதில் நம்மை வரையறுக்கிறது. இன்று இயேசு நம் ஒவ்வொருவரிடமும் சொல்கிறார், என்னை பின்தொடர். உங்கள் பதில் என்ன? ஆம் என்கிறீர்களா? உடனே வருகிறேன் என்கிறீர்களா? அல்லது பிறகு பார்க்கலாம் என்கிறோமா?